ஹாய் கைஸ். ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகலைன்னா என்னென்னலாமா சொல்கிறாங்கப்பா, என்னென்னலாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு இல்லையா? என்னெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா, சும்மா தான் இருக்கியா, ஒன்றுமே இல்லையா அப்படிம்பாங்க. அந்த சும்மா தான் இருக்கியா ஒன்றுமே இல்லையா அப்படின்றதுக்கான மீனிங் எனக்கு என்னன்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் அதுக்கு மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம ஒரு சீமந்தத்துக்கு போயிருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சீமந்தத்தில் உட்காந்துருக்க பொண்ணு வந்து நமக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நம்மக்கிட்ட எப்படி தெரியுமா சிம்பாலிக்காக சொல்லுவாங்க, அவன் உனக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணான் அப்படிம்பாங்க. அதையும் டைரெக்டாக சொல்லல, உனக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணவளே பெற்றுட்டா, நீ இன்னும் சும்மா ஒன்றுமே இல்லாமல் இருக்க, அதுதான் சும்மா இருக்கன்னு அர்த்தம் போல். ஓகே ஓகே அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் பட் நான் ஃபேஸ் பண்ணது என்ன அப்படின்னா, என்னை பெத்த தாய் ஒன்று இருக்குது. அவங்க தான் வந்து என்னை ரொம்ப புஷ் பண்ணாங்க, ரொம்ப எனக்கு ப்ரெஷர் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, நின்னா குத்தம் நடந்தா நிற்க மாட்டேங்குது அப்படின்ற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமு. அவங்கக்கிட்ட மட்டும்தான் நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக ஃபேஸ் பண்ணேன். பட் ஆனால் அம்மா வந்து சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கணும். பட் ஆனால் எங்கள் அம்மா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ வேலைக்கு போறியா, நீ வேலைக்கு போகிறதுனால தான் உனக்கு நிற்க மாட்டேங்குது, நீ ஆட்டோவில் போகிறதுனால குலுங்குறதுனால உனக்கு நிற்க மாட்டேங்குது, பஸ்ஸில் போகிறதுனால உனக்கு இப்படி இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் நீ என்னத்தை சாப்பிட்றியோ, என்னத்தை சாப்பிட்டு தொலைகிற, எதுவுமே நிற்க மாட்டேங்குது அப்படின்னுட்டு. ஸோ எனக்கு ஒரு ஸ்டேஜில் என்னென்னா, சாப்பிட்றது கூட குத்தமா அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஆயிடுச்சு. சாப்பிடும்போது கூட எனக்கு தொண்டையில் இறகாது, எனக்கு அழுக தான் வரும். நீ வந்து பேக்கை மாட்டிட்டு வேலைக்கு போகிறது பெருமை நினைக்கிறியா? நீ வந்து பெருமைன்றது எது தெரியுமா? குழந்தை பாக்கியம் இருந்து அந்த செல்வம் இல்லைன்னா வந்து, குழந்தை செல்வம் இல்லைன்னா இந்த உலகத்தில் மிகப்பெரிய செல்வம் கிடையாது. நீ பேக்கை மாட்டிட்டு போகிறது தான் உனக்கு பெரிய இதுன்னு நினைக்கிற. நீ பேக்கை மாட்டிட்டு போனால் உன்னை 4 பேர் மதிச்சிருவாங்களா அப்படிம்பாங்க. நீ வந்து குழந்தையோடு இரு, உனக்கு இன்னும் கூடுதல் மதிப்பாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு கொஞ்சம் ஃபேஸ் பண்ணேன் நான். அப்புறம் வேற என்ன சொல்லுவாங்க, 4 பேர் என்னை கேட்டுக்கிட்டே இருக்கா, இன்னும் ஒன்று பொண்ணுக்கு நிற்கலையான்னுட்டு எனக்கு பதில் சொல்ல முடியல, தலை காட்ட முடியல, ஒரு ஃபங்க்ஷன் போக முடியல. பட் அந்தளவுக்கு நான் வந்து கொஞ்சம் ஃபேஸ் பண்ணேன். அப்புறம் வந்து இந்த வீடியோ பார்த்துருக்க நிறைய யங் ஜென்ரேஷன்ஸ், நான் வந்து 90 கிட்ஸ் இருக்கட்டும், நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்கள், ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வந்து யாரையும் பார்த்து கேட்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஏன்னா வந்து அந்த காலத்து ஜென்ரேஷன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறாங்க மற்றவங்கள, இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கள. ஸோ ஓரளவுக்கு ஃப்ரீயாக விட்டாலே அவங்க வந்து ரிலாக்ஸாக இருப்பாங்க. ஸோ வந்து ஒரு ப்ரெக்னென்சிக்கு பெரிய ஸ்ட்ரகிள் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அவங்களுக்கு யாருமே கொடுக்காம எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இருந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். என் அம்மா வந்து எனக்கு இந்த ப்ரெக்னென்சிக்கு மட்டும்தான் வந்து ரொம்ப புஷ் பண்ணாங்க. பேசிக்காக அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா, என் அம்மா வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ அதில் தான் நாங்கள் வளர்ந்தோம். பட் ஆனால் வந்து அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா, எங்கள் அம்மா மாதிரி யாரும் வராது. என்ன தான் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும், என்ன தான் வந்து எங்களை வந்து ஸ்ட்ரகிளாக ஸ்ட்ரெஸ்ஸை படுத்தினாலும், ஏன்னா எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வந்து எங்களுக்காகவே அவங்க லைஃப்பை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி நாங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கோம் அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் தான். பட் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது.